மீனாட்சி அம்மனோடு அன்பை பரிமாறிக்கொண்ட இஸ்லாமியர்கள் கொண்டாடிய கிறிஸ்தவ பெருவிழா. மத நல்லிணக்க ஒற்றுமை திருவிழா அரங்கேறி இருக்குங்க. உலகம் முழுவதும் வருகிற டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மதுரை கீழ வெளிவீதி பகுதியில் நூற்றாண்டு பழமை மிக்க தூய வியாகுல அன்னை திருத்தலம் பேராலயத்தின் கிறிஸ்தவ திருவிழா நடந்திருக்கிறது. இந்த இடத்துல தாங்க மதுரை மக்கள் தங்களது மத நல்லிணக்க ஒற்றுமையை, மத சார்பின்மையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். குழந்தைகள் மார்வேடம் அணிந்து மதுரை மீனாட்சி அம்மனாகவும் முருகனாகவும் அங்கு காட்சி அளிக்கின்றார்கள். அந்த இடத்துல கிறிஸ்துமஸ் தாத்தாவோட வரவங்க யாரு தெரியுதா? அவங்க இஸ்லாமியர்கள். கிறிஸ்தவ விழாவுக்கு வருகை தந்தவர்களுக்கு கேக் வெட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல பாத்தீங்களா, முருகன், மீனாட்சி அம்மன், அவர்களை வழிபடும் மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய பெருமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மதுரை மண்ணு எப்போதுமே மத நல்லிணக்கத்துக்கு கண்ணு என நிரூபிக்கும் விதமாக அந்த கிராமத்தினர் இந்த செயல்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இந்த விழா கொண்டாட்டத்தில் பேராலயத்தின் பங்கு தந்தை ஹென்றி ஜெரோம், துணை மேயர், மாநகராட்சி பொறுப்பு மேயராக இருக்கக்கூடிய நாகராஜன், இஸ்லாமியர்கள், இந்து மக்கள் மற்றும் திருச்சபை மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கும் நிலையில் மதுரை மாநகரத்தில் இது போன்ற ஒரு மத நல்லிணக்க நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்டது மக்களால் வெகு பாராட்டை பெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்றாவது திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியமாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆலயா காட்டன் தோத்தி ஷர்ட்ஸ்.